மொழியில் அறிஞர் சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொல்றேன், என்னோட கருத்து இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப சமீபத்துல அதை ஒட்டி என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, அப்படின்னா எந்த மொழியில் அறிஞர் யார் சொன்னா? எந்த மொழியில் அறிஞரும் தமிழ்ல இருந்து கன்னடம் வந்ததுன்னு யாருமே சொல்லல. இந்த புத்தகத்தை நான் அவர்களுக்கு பரிந்துரைக்கிறேன். தேவநேய பாவனர் 1944 திராவிடத்தின் தாய்ன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதை உங்களுக்கு இதிலே இணையத்திலே கிடைக்குது. நான் கூட எங்களுடைய தேடத்துக்கு நான் இது பற்றி அதுல நானே இணையத்தான் எடுத்து படித்தேன். அதை படிக்க சொல்றேன். திராவிடத்தின் தாய் ஆரியத்தின் மூலம் தமிழ் என்று எழுதியிருக்கிறார். தமிழ் மற்றும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளான கிரேக்கத்திலும் லத்தீனிலும் தமிழ் சொற்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்லுகிறேன், வேதங்களிலே மூத்ததான ரிக்வேதத்திலே 47 சொற்கள் தமிழ் சொற்கள் இருக்கின்றன. எனவே இந்திய மொழிகளிலே செம்மொழியிலே 2 ஆரியத்துக்கு நிகரான மொழி தமிழ் மொழி. சிலர் அதற்கு முந்திய மொழி என்று சொல்கிறார். ஆனால் 2 செம்மொழிகளிலே நாம் தமிழிலிருந்து தான், எப்படி வட இந்தியாவில் இருக்கிற மொழிகள் எல்லாம் குஜராத்தி அந்த போன்ற மொழிகள் எல்லாம் வடமொழியிலிருந்து திரிந்தனவோ, அதே போல தென்னிந்திய மொழிகள் அனைத்தும் தமிழிலிருந்து பிறந்தவை. தமிழ் சமஸ்கிருத மையத்தோடு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வடமொழியில் மலையாளம் பார்த்தீங்கன்னா 60 விழுக்காடு தமிழ், 40 விழுக்காடு சமஸ்கிருதம் இருக்கும். தெலுங்கு 50க்கு 50 இருக்கும். கர்நாடகம் 50க்கு 50 இருக்கும். தமிழும் சமஸ்கிருதம் சேர்ந்தது தான் மலையாளம். ஆமாம், அதுதான் தெலுங்கு. அதான் தெலுங்கு.